ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறதான் கால் பாய் 6 நேஷனல் ட்ரெஷர் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5 நினச்சி எப்படி அந்த மந்திர தந்திரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுப்போம். ஏன்னா மந்திர தந்திரம் இருந்தால் மட்டும் பார்த்தது அந்த டைம் லைனுக்குள்ளே போனால் நம்ம சத்து வாழ வேண்டியது. அதனால் நம்ம சாவே இல்லாத ஒரு தண்ணியை தான் வந்து பார்த்தோன்னா எடுத்தாங்க. ஏன்னா அத்தனை தரம் போகும்போது நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வீணாகிட்டே இருக்குது. நம்ம அந்த சாவே இல்லாத அந்த தண்ணியை குடித்தா மட்டும்தான் அந்த டைம் லைனுக்குள்ளே போக முடியும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் தான் சொல்லிட்டு அது நம்ம பிளாக் மேஜிக் ஆளுங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார். இங்கே ஒரு இடம் இருக்குது, சாவே இல்லாத ஒரு தண்ணியை குடித்தா உங்களுக்கு சூப்பர் பவர்ஸுமா இம்மோட்டல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அது எப்படியோ ஒரு கப்பல்லாம் இவங்களே ஒரு மந்திர சக்தியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த விண்ணு உலகத்துக்கு அந்த வெற்றிடம் இல்லை அந்த மல்டி டைமென்ஷனல் ஸ்பேஸ் இந்த உலகமே காண முடியாத ஒரு ஸ்பேஸ், மனுஷங்க கண்ணால் கூட பார்க்க முடியாது. இவங்க மந்திர சக்தி மூலமாக அப்படியே கப்பல் மூலமாக பறந்தே போயிட்டு அந்த தண்ணியை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரும். அதுக்கே பார்த்தீங்கன்னா எத்தனை போராட்டங்கள், அத்தனை சண்டை, இது நம்ம நெருப்பு காற்று வானந்தப்ப அது இல்லாமல் ஸ்பேஸ்லேயே எத்தனையோ ஒரு சூப்பர் சக்திகள், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் நம்ம அது எல்லாமே வரும். அதையும் எப்படி அவங்க காப்பாற்றி பல இழப்புகள்லாம் தாண்டி அத்தனை சண்டைகளை வச்சுட்டு எப்படி அந்த தண்ணியும் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடும். அந்த தண்ணியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இவங்க 2000-3000 வருஷமே வந்து பார்த்தோன்னா கடந்துடும். அந்த தண்ணி கடந்தப்போ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு எங்கள் மாஸ்டர் கிட்ட கொடுக்கும்போது மாஸ்டர் நல்லா கிளவனாகி மூஞ்சி எல்லாம் சுருங்கி இருந்திருக்கு. அப்போ அந்த தாத்தா வந்து பார்த்தோன்னா மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் வந்து வருத்தப்பட்டு நான் தான் பார்த்தோன்னா தப்பன்ட்டேன், உலகம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும், முடிவுன்னு ஒன்று இல்லாமல் இருந்தால் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுற அதுக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு இருக்க தான் போகுது. இப்போ நாங்கள் தண்ணி குடிச்சுட்டு இம்மோட்டல்னு ஒன்று இது கிடச்சிருக்கு, எல்லாமே காலத்தின் போக்கில் அது பாட்டு நடக்க நம்ம எதுவுமே வருத்தப்பட தேவையில்லை. இப்போ உங்களோட கடைசி காலகட்டத்தை நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்தோன்னா இருங்க. இப்போ நான் என்னோட காலகட்டத்துக்கு போய் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் போய் நான் காப்பாற்ற போகிறேன்னு வந்து பார்த்தோன்னா சொல்ல போகிறோம். ஏன்னா எங்கள் காலம் இதோட நம்ம பார்ட் 5 வந்து பார்த்தோன்னு வச்சு ஒரு பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். எங்கடா பார்ட் 5 வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு 2000-3000 வருஷம் கழிச்சுன்னா அதோட கொஞ்சம் காலம் கடந்து இவங்க அது வந்து பார்த்தோன்னா அந்த ஏடியில் சேர்ந்தவங்க இப்போ வந்து பார்த்தோன்னா 2000 விட்டு உள்ளே ஃபுல்லாகவே இது வந்து பார்த்தோன்னா இருக்கும் இப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்ல கரெக்ட் இப்படி தான் இருந்திருக்கும். எல்லாம் ரெண்டோட டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த இயர் கணக்கு வருஷ கணக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட காலகட்ட டைமுக்கே நான் வந்திருப்பேன்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது போது இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற போகிறேன். எது நடந்தாலும் அது நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கட்டும். இப்போ நம்ம கடவுளும் கிடையாது, வில்லனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, நமக்கு ஒரு சக்தி கிடச்சிருக்கு. நம்ம யாருக்கும் தெரியாத மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளோட இனத்தை நாம தான் காப்பாற்றணும், மனுஷங்களோட இனத்தை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காப்பாற்றிப்பாங்க. இப்போ நமக்கு 2 பேரு கூட ஒரு வேற்றுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம தெரியாத மாதிரி மனுஷங்களாகவே நாம் வந்து பார்த்தோன்னா இருந்துக்கலாம் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா அந்த டைம் லைனுக்குள்ளே அந்த புதையல் இடத்துக்கே வந்து பார்த்தோன்னா இவன் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அத்தனை தந்திர மந்திர வித்தங்களையும் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சு வச்சுட்டு அந்த மந்திர சக்தி என்ன அந்த பேய் தான் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஆக்குப்போய் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இருந்து அதெல்லாம் தனக்குத்தானே ஆட்டோ ஜென்ரேட்டர் தொட்டாவே வந்து பார்த்தோன்னா எல்லாம் செத்துருவாங்க சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆட்டோ ஜென்ரேட்டரே வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அந்த பேய் சத்துரு அப்படியே ஆவியை சுற்றிட்டு போது அவனையும் வந்து பார்த்தோன்னா அந்த மந்திர தந்திரங்களை வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு இவனோட டைம் லைனுக்கே போயிட்டுருப்போம். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா மறுபடியும் அந்த ஃபஸ்ட் சீனில் என்ன நடந்திருக்கும், அந்த போட்டை எடுத்துகிட்டு அந்த தாத்தா வந்து அந்த ட்ரைபல் பீப்புள் சொல்லி என்னால் இதுக்கு மேலே வர முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா எதுவுமே நடக்க போகிறதில்ல, நாம் போய் அந்த தங்கத்தை பதில் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா ஹீரோ அந்த ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ், ஏன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதில்ல நம்ம ஹீரோ அந்த ட்ரைபல் பீப்புளும் சேர்த்து இழுத்தடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு அந்த மனுஷங்களாம் வந்து பார்த்தோன்னா அந்த தங்கத்தை மேலே வந்து பார்த்தோன்னா ஆசைப்பட அந்த தங்கத்தை வந்து பார்த்தோன்னா தொடுறாங்க. தொடரும் போது பார்த்தோன்னா இப்போ ஒன்றுமே வந்து பார்த்தோன்னா வெளியே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாக தங்கம், வைடூரியம் எல்லாம் புதையில நெக்லஸ் ஒரு பலாயிரம் ட்ரில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கில் உலகம் எட்டி பார்க்காத முடியாத அளவுக்கு காசில் அந்த இடத்துல இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இந்த உலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா 1000 லட்சம் கோடி தடவை விலைக்கு வாங்குற அளவுக்கு அந்தளவுக்கு அவ்வளோ தங்கங்கள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. வெளியே வந்து பார்க்குறோம் இவங்களோட டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி என்னோட ரத்த வாரிசத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிச்சு, நான் கற்றுக்கணும் எல்லா மந்திர வத்தங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றியாச்சு. பெரிய ட்விஸ்ட்டு இதை நம்ம ஹீரோவும் ஒரு பிளாக் மேஜிக்கான அந்த வம்சம் வந்து நம்ம ஃபின்லாண்ட் ஹீரோ வந்து என்ன சொல்லியிருப்பான், எங்கள் தாத்தனோட அந்த வம்சாவளி ஒரு நாள் தான் நாங்கள் எங்கள் ஆளுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதையலை வச்சுருப்பான்னு சொல்ல அந்த பிளாக் மேஜிக்கோட வம்சாவளி அந்த ஒரு சொந்தக்காரங்க ஃபேமிலி நெய்பர் நம்ம ஹீரோ அது நம்ம சொல்லாமல் ஹீரோ சொல்லியிருக்கவே மாட்டான். சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லா தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் புதையலை காட்டிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பாஸ் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த பாஸ் வந்து ரொம்ப பேர் நீங்கள் எப்படியும் அதை நான் கஷ்டப்பட்டு சொன்னப்போ அந்த புதையலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி நீங்கள் இது கண்டுபிடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு கேட்டதுக்கு ரொம்ப நிறைய நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டோம் சரின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்து நான் தொட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் தொடரும்போது நான் எங்கேயோ நான் போன மாதிரி ஃபீலிங் இருக்குது, நான் இப்போ என்னமோ ஆச்சு எனக்கு ஒரு ஃபீலிங்குமே வந்து பார்த்தோன்னா வரலான்னு சொல்கிறதுக்கு அது நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா எனக்கு அவனுக்கு ஹீரோக்கு தான் தெரியும் ஃபஸ்ட் டைம் தொடும்போது எங்கேயோ ஒன்று பார்த்தோன்னா போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ
ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வில்லனுங்களை எல்லாத்தையுமே கொண்டு அந்த பிரபஞ்சங்களுக்கே இல்லை அவங்களோடையும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையை போட்டு அந்த தண்ணியை எடுத்து இவன் ஃப்ரெண்ட்ஸாக காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரே கையில் 2 மாங்கு அடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு இவங்களோட அந்த சாத்தானுங்க பிளாக் மேஜிக் இவங்களோட இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிருப்பான். 2 பேருமே எப்படியோ நாங்கள் தான் காப்பாற்றோம். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிரிப்பை போட்டு எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சேல்ஸ் தான். அந்த பெரிய பெரிய மாதிரி பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் கூப்பிட்டு இங்கே இருக்கிற ட்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற இந்தியான்னு சொல்ல முடியாது, நம்ம அமெரிக்கன்ஸ் உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து உலகத்தில் இப்போ அவ்வளோ காசு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம ஹீரோ கிராக்மே வந்து பார்த்தீங்கன்னா விருது விலங்கு அந்த விருதுகளாக கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா விருதையும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸில் கேட்டு ஏன் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டுட்ருக்கேன். அந்த எல்லாம் விருதுகளாக முடிஞ்சிச்சு. நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அடுத்த அட்வென்ச்சருக்கு போகலான்னு சொல்லி பார்த்துருக்கேன். இனிமேல் நான் தான் அட்வென்ச்சருக்கு போக போகிறேன். நீங்கள் இருக்கிற காசு வச்சு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோன்னு சொல்கிறேன். அது எப்படிப்பா உன்னை விட்டுலாம் போக முடியும், நாமெல்லாம் ட்ரெஷர்ஸை கண்டுபிடிக்கிறேன் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேறு ஒரு அர்த்தத்தில் சிரிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க எல்லாமே மனுஷன், இவன் ஒருத்தன் தான் தனியாக சேர்ந்தவன். இவங்கெல்லாம் மனுஷங்கிற பேரில் தன்னைத்தானே அழிச்சுப்போம். ஏன்னா இவனுக்கு ஒரு சாவுங்கிறதே கிடையாது. அங்கே வந்து பார்த்தோன்னா ஹீரோ இன்னொருத்தனை பார்த்து சிரிச்சிட்ருக்கேன். வேறு யாருமே இல்லை. அந்த கிராண்ட் மாஸ்டர் கீழே அசிஸ்டன்ட் ஒரு ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்களா, அவனும் ஒரு பிளாக் மேஜிக்காக இருந்தான்னு சொல்லி இவன் தான் அந்த கிராண்ட் மாஸ்டர் பார்க்க சொன்னான். அவனும் வந்து பார்த்தோன்னா அங்கேயே தான் வந்து பார்த்தோன்னா சுற்றிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கும் சாவு கிடையாது, ஏன்னா இவனுக்கும் ஏன்னா 2 பேருமே தான் தண்ணி குடிச்சிடும். மொத்தம் கேங்குமே தான் அந்த போய் ஒரு 10 ஒரு 15 பேர் போயிருப்பாங்க. அத்தனை போய் சில ஒரு 2-3 பேர் இழந்திருப்பாங்க. அந்த இழந்தவங்களும் அப்படியே இழந்தவங்க தான் உயிரோடு இருக்கிற மறுபடியும் அந்த கேங்கே வந்து பார்த்தோன்னா பார்க்குறேன். இதுக்கு மேலே பார்த்தோன்னா மொத்தம் வெப் சீரிஸும் இல்லை படமாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா வெப் சீரிஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக போகும், படம்னாலும் கொஞ்சம் போகும். ஏன்னா சும்மா நான் கதையாக தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா சீனாக எடுக்கும் போது அந்த சண்டைகளாக வரும்போது ரொம்ப பெருசாக வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஒரு வெப் சீரிஸோட அளவு வந்து பார்த்தோன்னா ஒரு எபிசோட பார்த்தோன்னா 30-40 1 ஹவருக்கு மேலே போகும். நம்ம ஒரு எபிசோட 40 நிமிஷத்துக்கு வச்சுக்கிட்டா கூட இது மொத்தமாக ஒரு 6 எபிசோடில் சீசன் 1 6 எபிசோடு முடிச்சிட்டா கூட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரெக்டாக முடிச்சா கூட ஒரு எபிசோடு தான் முடிச்சிருக்கேன். ஹாபிட்டுங்கிற படமே பார்த்தோன்னா படமாக தான் இருந்துச்சு. அது ஒரு 4 பக்கம். ஒரு படமே பார்த்தோன்னா 3 மணி நேரம் வந்துருக்கு. ஒரிஜினல் கணக்கு பார்த்தோன்னா 4 மணி நேரம். 4, 8, 12, 16 மொத்தம் 16-17 மணி நேரமே மொத்தம் பார்க்கும்போது அதை டெலிட் பண்ணி முக்கால் சீன் போட்டால் கூட இப்போ டெலிட் பண்ணி பாதி சீன் வச்சு 3 ஹவர்ஸ் மொத்தமாக 12 ஹவர்ஸ் தானே அவனே அது ஒரு படமாக தான் எடுத்து வச்சு 4 பார்க்கும்போது சரி இப்போ வெப் சீரிஸ் தான் கொஞ்சம் ஃபேமஸ் வந்திருக்கு. நம்ம ஒரு வெப் சீரிஸை ஒரே ஒரு எபிசோடாக முடிச்சுக்கலாம். அப்போ நம்ம ஹீரோத்தை வெற்றிடம் ஒரு பவர் மாதிரி கிடச்சிடும். உலகமே இப்போ இவன் கடை வந்தான். ஏன்னா உலகமே இப்போ இவன் தான், இவன் இருந்தால் மட்டும்தான் அடுத்த பூமிங்கிற ஒரு இதே வர மாதிரி நாம் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட் நம்ம ட்ரை இருந்தால் போடலாம், இல்லாட்டி நம்ம இதோட வெப் சீரிஸ் முடிச்சு நம்ம ஹீரோ சூப்பர் பவரோட அந்த ஒரு கண்டினியூஷன்லேயே நம்ம முடிச்சுக்கலாம். பாய் இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த கால் பாய் நேஷனல் ட்ரெஷர் அந்த கால் பாய் எப்படி இருந்துச்சு, அந்த சாத்தான வர மாதிரி இந்த கால் பாய் ஒரு ஜல்சாங்கிற ஒரு பேரில் இத்தனை ஒரு புதையலை கண்டுபிடிச்சி நம்ம ஆளுக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ் பேக்கை போட்டு அவன் அதுக்குள்ளே ஒரு 2000-3000 வருஷங்குள்ளே போய் அந்த மரத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்திருக்கான். ஓகே பாய், லவ் யூ மியூசிக்.